ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் முந்தைய ஆண்டு வினாத்தாள் தான் பார்க்க போகிறோம். இதோட தொடர்ச்சி தான். பிளேலிஸ்ட்டில் இன்னும் நிறைய இருக்குது, இதற்கு முன்னாடி இருக்கிற வீடியோலாம் இருக்குது, அதை போய் பாருங்கள். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கொஸ்டின், ஓரம் அப்படின்னா மையம் அப்படின்னு அர்த்தம். வேற்றுமை அப்படின்னா ஒற்றுமை. நன்று அப்படின்னா தீது. செழுமை அப்படின்னா வறுமை. அடுத்தது, பிரித்து எழுதுக. நான் தொலைவில் இல்லை. நான் கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை. நான் தொலைவில் இல்லை. அடுத்தது, நோக்கினான் வேர் சொல்லை தேர்வு செய்க. நோக்கு அதாவது கட்டளையிடுற மாரி வரும், அதுதான் வேறு சொல். பொருந்தாத இணையை கண்டறிக. வெண்தயிர் பண்பு தொகை. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் கொடுத்துருக்கணும், இது வினைத்தொகை. இடைத்தேர்தல் தான், அதுதான் தப்பு. நாளிகை வாரம் உண்மை தொகை. கைலாய வெற்பு அப்படிங்கிறது இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்தது, கைலாயம்ங்கிறதும் ஒரு மலை, வெற்புங்கிறதும் மலை, அதனால் இரண்டுமே ஒரே பொருளை குறிக்கிறதுனால தான் இது இருபெயரொற்று பண்பு தொகை. பெரு இச்சொல்லுக்கான வினைமுற்று பெற்றான். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. கலம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம், இதுதான் தப்பு. மித்ததெல்லாம் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. கேணி, குளம், குட்டை, ஊருணி, பொய்கை, தடாகம், செந்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ், இதெல்லாம் தமிழை பற்றி வருது. மேலே இருக்கிறது கேணிங்கிறது கிணற்றை பற்றி வருது. ஞாலம், வைகம், அவனி, இதெல்லாம் உலகத்தை பற்றி வருது. ஆனால் இந்த மூணுக்குமே வித்தியாசம் நிறையா இருக்குது. இந்த நாலுமே கலம்பகங்கிறது வேறு, குறிஞ்சிங்கிறது வேறு, குறுநகை, தோற்றம், இதெல்லாம் வேறு. அடுத்து, பட்டியல் 1 உள்ள தொடர்களை பட்டியல் 2 உள்ள தொடர் வகைகளோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. என்னே மயிலின் அழகு, இது உணர்ச்சி தொடர். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறதுல மேலேருந்து ஒரு கோடிட்டு கீழே புள்ளி வச்சு எழுதியிருக்காங்க, அது உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன், இல்லைன்னு வருது, அப்போ அது எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால், இது என்ன தொடர்னு பார்த்தோம்னா உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை, இது கட்டளை தொடர், ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக்கணும். தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். முன்னாள் அப்படின்னா 3 நாட்கள். அடுத்தது, தேநீர் ஃபஸ்ட்டு இருக்கிற தேநீருக்கும் ரெண்டாவது இருக்கிற தேநீருக்கு வித்தியாசத்தை பாருங்கள். அதுக்கு தேன் போலும் இனிய நீர். முன்னாள், இது முந்தைய நாள், ஞாபகம் வச்சுங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. 2வது ஆப்ஷன் தான் கரெக்டு, பார்த்துங்க. பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான், இதுதான். அடுத்து, விடையை தேடுக. பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி சொற்பொருட் பின்வரும் நிலை அணி. அடுத்து, தவறான மரபு சொல்லி தேர்க. மாம்பிஞ்சு மாவடு, இது கரெக்டானதா. இளந்தேங்காய் வழுக்கை. முற்றிய தேங்காய்க்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். அடுத்து, முற்றிய தேங்காய் நெற்றி வரும். வாழை பிஞ்சு வாழைக்கச்சல். முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு, அதுதான் தவறானது. அடுத்து, கொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கொண்டான். அடுத்து, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கப்பல், அம்பி, திமில், ஆலி. ஆலினா கடல்னு அர்த்தம், அதனால் அதுதான் பொருந்தாத சொல். அடுத்து, பட்டியல் 1 2 பொருத்தணும். கனகம் அப்படின்னா பொன்னு அர்த்தம். மேலின்னு பாருங்க, மேலி அப்படின்னா கலப்பை. கலிங்கம் அப்படின்னா அது ஒரு ஆடை. ஆலி அப்படின்னா அது மோதிரம். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர், இதுதான் பொருத்தமற்றது. சிலப்பதிகாரம், மணிமேகலை, இன்னா நாற்பது இனியவி நாற்பது, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் நூட்களை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டிய நெடுஞ்செழியன், கபிலர், இது நூட்களை பற்றி குறிப்பிடாமல் ஆசிரியரை பற்றி குறிப்பிடுது. அடுத்து, பின்வரும் நூற்சொல் தவறான இணையை கண்டறிய. சிறிது பெரிது, இது எதிர்ச்சொல். அடுத்தது, உயர்வு தாழ்வு, நன்று தீது, திண்ணிது வலிது, அதுதான் தவறான விடை. இது திருக்குறள் பொறுப்பாவலின் இயல்கள், அரசியல், அங்கவியல், ஒலிப்பியல். நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு 1978. அடுத்து, குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் தான் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து, நாரதர் வருகிறார் என்ற தொடர்
என்ன ஆகுபெயர் அப்படின்னா அது உவமை ஆகுபெயர். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டப்பட்டவர் வாணிதாசன். அதியமான் நெடுமன் நெஞ்சி அவைகள புலவராக திகழ்ந்தவர் ஔவையார். அடுத்தது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சரியற்றவை, சரியானவை கிடையாது, சரியற்றவை. குறுந்தொகை செய்யுட்கள் குறைந்த அளவாக 3 அடி அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டு இருக்கின்றன. அடுத்தது குறுந்தொகை செய்யுட்களை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாய நாயனார் கடவுள் வாழ்த்து செயலை பாடியுள்ளார். அடுத்தது குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள். 1, 3 சரியற்றவை. ஏன்னு பார்த்தோம்னா குறுந்தொகையோட அடிசெயல் 4 அடி முதல் 8 அடி வரை. அதனால் அடுத்து 3வதுல குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்து புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுவர் வரதநஞ்சைய பிள்ளை. புலவரேறு என்று சிறப்பிக்கப்படுவர் வரதநஞ்சைய பிள்ளை. அடுத்தது தோடுடைய செவியன் விடமுண்ட கண்டன் என்ற பெயரில் குறிப்பிடப்படுவர் உமையொரு பாகனம் சிவபெருமான். உமையொரு பாகனாம் சிவபெருமான். அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னரின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றி அறிய புறநானூற்று செய்யுட்கள் உதவுகின்றன. புறவாழ்வு பற்றிய 400 செய்யுட்களின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செய்யுட்களை பாடியவர் ஔவையார். அறியாது முரசுக்கட்டிலில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால் பெண் கொலை புரிந்த மன்னன் என்று தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இதில் என்னன்னு பார்த்தோம்னா 1, 2, 3 சரியானவை, 4 மட்டும் தவறானது. அடுத்து நூட்களை நூலாசிரியரோடு பொருத்தி உரிய விடையை தேர்ந்தெடுக்க. பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார், திருத்தொண்ட தொகை. ஞாபகம் வச்சுங்க, திருத்தொண்ட தொகை சுந்தரர். அற்புத திருவந்தாதி அப்படின்னா அது காரைக்கால் அம்மையார். நாச்சியார் திருமொழி ஆண்டாள். இன்னொரு தடவை பாருங்கள், பெருமாள் திருமொழி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் குலசேகர ஆழ்வார்னு. திருத்தொண்ட தொகை சுந்தரர். இதுதான் கொஞ்சம் மறந்துடுவோம். அடுத்து அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், நாச்சியார் திருமொழி ஆண்டாள். அடுத்து கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது தேம்பாவாணி. மற்ற 3 இலக்கண நூல் தான் பார்த்துங்க. தொல்காப்பியம் இலக்கண நூல், தண்டி அலங்காரம் இலக்கண நூல், வீரசோழியம்ங்கிறது இலக்கண நூல். அடுத்து கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர்கள், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என எல்லாமே காரண பெயர்கள். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். இதில் பொருத்தமற்றது என்னென்னா, இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் அவாவினர் அப்படிங்கிறதான் தவறான விடை. ரசவாதிகள்னு அழைக்கப்பட்டவர்கள் சித்தர்கள் தான், ஆனால் அவங்க செல்வராக வாழ விரும்பலை. அடுத்து கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பில் மேற்பார் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் புறநானூறு. அடுத்து கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டி காட்டவும். இது என்ன தப்புனா, நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நசீருதீனே பின்னாளில் சாலை இளந்திரையன் என்று அறியப்பட்டார். இதுதான் தப்பு. அப்பமா மித்ததெல்லாம் பாருங்கள். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்திரையனும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சாலினி இளந்திரையனும் பணியாற்றியவர்கள். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியர். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பூத்தது மானுடம், நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல் மணக்கும் தோள்கள், தாய் எழில் தமிழ் உறைவீச்சு, தமிழனின் ஒரே கவிஞன் முதலிய சாலை இளந்திரையனின் நூல். இதெல்லாம் கருத்துக்கு பெரியாரையும் கவிதைக்கு புரட்சி கவிஞரையும் வழிகாட்டியாக கொண்ட சாலை இளந்திரையன் எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். அடுத்தது 32வது கொஸ்டின். கீழே காண்பவற்றுள் பொருந்தாதது
என்னென்னு பார்த்தோம்னா, ஓவிய செந்நூல் உரை நூல் கிடங்கையும் கற்று துறைபோக புற்றொடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனள் என சிலம்பு பகருகிறது. இது மட்டும்தான் தப்பு, பார்த்துக்குங்க என்னென்னு. எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை ஓவியக்கலை. எவ்வகை செய்தியும் உவமைங்காட்டி, இது மதுரை காஞ்சி குறிப்பிடும் கலை வந்து ஓவியக்கலை. இதை மாற்றி கேட்கலாம். எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி எனும் ஓவியக்கலை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்கலாம். அதுவும் மதுரை காஞ்சி தான். கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. அறம்பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கிளம்பத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது. இதுதான் தவறான விடை, பார்த்துக்குங்க. நந்தி கிளம்பத்தில் பல்லவர் மன்னன் வருவாங்க, அதை பார்த்துக்குங்க. அடுத்து பொருந்தாத விடையை குறிப்பிடுக. மனுமுறை கண்ட வாசகம், திருவருட்பா, ஜீவகாரணி ஒழுக்கம், இதெல்லாம் வள்ளலார் இயற்றினது. திருப்புகழ், இதுதான் தவறான விடை. அடுத்தது நிலையாமையை சொல்லும் காஞ்சித்திணையின் துறைகள் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல் அறவுர கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுட்கள் உள்ளன. முதுமொழி காஞ்சி மொத்தம் 110 செய்யுட்கள் உள்ளன. அவை நச்சினார்க்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கொள்ளாக கையாளப்பட்டுள்ளன. 1, 3 சரியானவை, மற்றதெல்லாம் தவறு தான். 2, 4 தவறானவை. அடுத்து மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க. மதுரையை பாடுவது, நிலையாமையை குறிப்பிடுவது, 10 பாட்டு மிகுதியான அடிகளை கொண்டது. 3மே கரெக்டு தான். இதுவும் பாருங்க, மதுரை காஞ்சி, அதாவது முதுமொழி காஞ்சி, மதுரை காஞ்சி. அடுத்தது நாட்டுப்புற இயலின் தந்தை ஜேக்கப் கிரீம். நாட்டுப்புற இயலின் தந்தை ஜேக்கப் கிரீம். அடுத்து சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து ஏ, பெரிய ஏ. அடுத்தது பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், பாரதியார், அதுதான் தவறான விடை. பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், அது வந்து நாமக்கல் கவிஞர். முல்லைக்கோர் காடு போலும் சுரதா, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி. இது 3ஐயும் பார்த்துங்க. இது 3ம் சொன்னது யாரு அப்படின்ட்டு. இந்த எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது பாரதிதாசன். அடுத்து தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் திருத்தக்க தேவர். அடுத்தது மருமக்கள் வழி மான்மியம் யார் எழுதினார் பார்த்தீங்கன்னா கவிமணி. தமிழ் சோலை திருவிக்கா. இரட்சண்ய குரல் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. தேன்மலை சுரதா. தமிழ் சோலை திருவிக்கா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் எக்கூற்று சரியானவை. நான் வெங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நான் பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நான் பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்பது. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நான் பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். திரிசீராபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சாமிநாதரின் தலைமானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இதில் 2, 3 சரியானவை, மீதி 2ம் தப்பு. ஏன்னா தலை ஆசிரியர் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது இடுகுறி பொதுப்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அது காடு. அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் மரம். காரண பொதுப்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது ஞானபீட விருது. அடுத்து பட்டியல் ஒன்றுடன் 2ஐ பொருத்தணும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், இது யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர். மீதோன் விரும்பேல், இது ஔவையார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இது வந்து சீத்தலை சாத்தனார். நீரின்றி அமையாது உலகு, இதை சொன்னது திருவள்ளுவர். அடுத்தது அறநூல்களையும் ஆசிரியரையும் பொருத்தணும். அறநெறிசாரம் முனைப்பாடியார். நீதி நூல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. நீதி போத வெண்பார், இது வந்து முத்துராமலிங்க சேதுபதி. நன்னெறி, இது வந்து துரைமங்கலம் சிவப்பிரகாசர். இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பட்டியல் 1உடன் 2 பொருத்தணும். நெருஞ்சி,
அதாவது கவிதை நூல்கள் கவிஞர்களை பொறுத்தணும். நெருஞ்சி அப்படிங்கிறது ரா மீனாட்சி இயற்றுறது. அன்று வேறு கிழமை அப்படிங்கிறத ஞானக்கூத்தன் இயற்றுனது. தோணி வருகிறது அப்படிங்கிறது ஈரோடு தமிழன் இயற்றுனது. வரும் போகும் இது வந்து சி மணி இயற்றுனது. அடுத்து இதுவும் இயற்றுறது தான். பெண் தாயாய் நின்று இது வந்து தரணியை தாங்கும். பெண் அயலார் தமக்கும் அன்பே செய்யும். பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும். பெண்மை அயலார் தமக்கும் தளர்வை அன்பே செய்யும். பெண் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும். பெண் தாரமாய் வந்து தளர்வை போக்கும். அடுத்து வெண்பா இது என்னன்னா, வெண்பானா புகழேந்தி புலவர். விருத்தப்பா வெண்பா ஏற்றுவதில் வல்லவர் புகழேந்தி. விருத்தப்பா ஏற்றுவதில் வல்லவர் கம்பர். பரணிக்கூறு ஜெயங்கொண்டான். கலம்பகம் வந்து இரட்டையர்கள். இரட்டையர்கள்னால் யாருன்னா இளஞ்சூரியர் முதுசூரியர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.